நர்சரி ஸ்கூலின் படிக்கட்டுகள். உங்க எல்லாருக்கும் ஒரு 7 அதிசயங்களை பத்தி தெரியுமா? ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்பந்தப்பட்ட பயங்கரமான விசித்திரமான கதை அது. அதே மாதிரி இங்க ஃபுதாபா நர்சரி ஸ்கூல்லயும் நடந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஸ்லீப் ஓவர் பார்ட்டி கடைசியா நடத்துறோம். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன சரி? இந்த ஸ்லீப் ஓவர் பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியா இன்னைக்கு தான் நான் தனிமையா ஃபீல் பண்ண போறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க எனக்கு படுக்கிறதுல சந்தோஷம். கசகசன்னு இருக்கு. தள்ளி போய் படு. சும்மா சொல்ல முடியாது. ஆமா ஆமா, எனக்கு எல்லா கதைகளும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். நர்சரி ஸ்கூல்ல ஒரு படிக்கட்டு இருக்கான். அதுல போகும்போது ஒரு கணக்கு வருமா, திரும்பி வரும்போது வேற கணக்கு வருமா. நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நண்பா மசாவு. நீ சரி அப்போ போச்சான் தூங்கிட்டியா? அந்த படிக்கட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமா, அது எந்த இடத்துல இருக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. ஆனா 7 அதிசயத்துல ஒண்ணு. இல்ல போ, அதெல்லாம் வெறும் வதந்தி, அவ்வளவுதான். அது எப்படி உனக்கு தெரியும்? சரி தூங்கலாம் வாங்க. என்ன மசாவ், எங்கட ரெஸ்ட் ரூம் வரியா? என்ன நானா? அது அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கு. நீயே போயிட்டு வந்துரு போ. ஏங்க சமா, உனக்கு பயமா இருக்கா? என்னது பயமா? அது பயம்லாம் ஒண்ணே இல்ல. அது நெனி 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 எழுந்துரு. மசாவ் உன்னை அவன் கூட ரெஸ்ட் ரூமுக்கு வர சொல்றான். போயிட்டு வரியா? என்ன உனக்கும் பயமா இருக்கா? பயம் இல்ல. இப்ப என்னதான் பண்றது? பூச்சன் பூச்சன் எழுந்துரு. எல்லாரும் ஒன்னா போனா யாருக்கும் பயம் வராதுல்ல. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஒரே இருட்டா இருக்கா, அதனாலதான் அப்படி எல்லாம் தோணுது. ஆமா ஆமா, நமக்கு தான் அப்படி தோணுது. உண்மையிலேயே அப்படி கிடையாது. எனக்கு அப்படி தோணல. இவன் ஏன் பயமுறுத்துற மாதிரி பேசுறா? இங்கே வந்துடும் போல இருக்குப்பா. அண்ணா பா, இவ்வளவு கெத்தா போற, உனக்கு பயமே இல்லையா? எனக்கும் ஒன்னும் பயம்லாம் கிடையாதுப்பா. நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான் சொல்றேன். அட என்னப்பா இப்படி பயந்து ஓடுறீங்க? நேரங்களமே தெரியாதா? ஏன் எங்களை அப்படி பயமுறுத்தின? நான் எங்கப்பா பயமுறுத்தினேன்? இப்பதான் கண்ணு சும்மா பழிச்சு. அவசரப்படாதீங்க, மெதுவா வாங்க. நேனி, நாம ஒரு படிக்கட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அது இதுவா பாரு. அது வெறும் சாதாரண படிக்கட்டு தான். இருந்தாலும் செக் பண்ணி பாத்துருவோமா? இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. படிக்கட்டு தான் கனவுல வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தூங்காம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியது போறோம். நண்பா மசா, முதல்ல படிக்கட்டு மேல ஏறுப்பா, ஒண்ணும் ஆகாது. நான் ரெஸ்ட் ரூம்க்கே தனியா போக மாட்டேன். இதுல படிக்கட்டு வரப்பா சொல்றேன். இந்த படிக்கட்டை பார்க்கும்போது பயமா இருக்குப்பா. அதுவும் கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம்? நீ வா பக்கமா. சொல்றல படிக்கட்டுல ஏறு கசாமா, ஏன் பயப்படுற? சொல்றல நீ போக வேண்டியதானே, என்ன ஏன் கோத்து விடுற? நான் முதல்ல மேல போனா பரவாயில்லையா? எந்த பயமும் இல்ல, நீ தானே பீத்திக்கிட்டு இருக்க. ஒழுங்கா அப்ப நீயே போக வேண்டியதானே? அதுவும் சரிதான், நானே போறேன். இப்படிதான் உசுப்பத்தி கோத்து விடணும். இந்த படிக்கட்டு ஏறும் போதும் இறங்கும் போதும் ஒரே கணக்குல இருக்காது இல்லையா? அப்ப இது பயமுறுத்தும் படிக்கட்டுகள். பேசாம ஒழுங்கா மாடி ஏறி போ. ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 3 2. ஏறினது போதும், ஒழுங்கா அப்படியே கீழே இறங்கி வா. ஒழுங்கா 1 2 கூட என்ன தெரியல. இவன் மேல போய் கீழே போறானா? நான் ஒழுங்கா தான்ப்பா என்ன. எங்க நீ ஒழுங்கா என்ன? அப்ப நீங்க யாராவது என்றீங்களா? போவ நம்பி அனுப்பலாம்பா. ஆமா ஆமா, நானே போறேன். 1
இவன் ஏறி முடிக்கிறதுக்குள்ள கோழி கூவிடும் போ. போச்சு. ஓ, கசாமாவையும் நம்ம முதல்ல மேல அனுப்பலாம். என்னது? ஏன் நீ போக வேண்டியதானே? அண்ணே ஒரு பொண்ணாச்சு. அப்ப சாபுத்திரி போட்டு பாத்துற வேண்டியதான். சாபுத்ரி. கசமா பயப்படாம போயிட்டு வாப்பா. செஞ்சா நீ என் கூட வரியா? தனியா போக பயமா இருக்காப்பா? அப்படிலாம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் உன்னை கூப்பிட்டேன். பரவாயில்ல, நீயே போயிட்டு வா நண்பா. 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை படி இருக்கு? 8. ஒண்ணுமே தெரியலையே. 9 போக போக இருட்டிட்டே இருக்கு. ஒழுங்கா எதுவும் தெரியல. 11. எதுக்காக இப்படி வந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்க? நண்பன் கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? அதுவும் கூட துணைக்கு வந்த என்ன பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்படியா? சரி நான் போறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே என் கூட மேல வந்துரு. ஏன் யோசிக்கிற? நீ என் கூட அப்படியே மேல வரலாம்ல. சரி சரி, இவ்வளவு தூரம் சொல்ற அதனால வரேன். ஆமா, எத்தனாவது படிக்கல நீ நம்பர் விட்ட? மறந்து போச்சு. 1 1 2 3 4 உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லப்பா கசமா. நீ என்ன பயமுறுத்துறதுனாலதான். சரியா? 8 9 10 11 12 13 14. சரி, மேல போகும்போது கீழே இறங்கும் போதும் படிக்கட்டு நம்பர் மாறும்னு சொன்னாங்களே. ஏன் என்ன பயமுறுத்திட்டே இருக்க? வாயை மூடிட்டு சும்மா வர முடியாது உன்னால? பயமுறுத்தாத ஷின்சான். 20 21 22 23 24 25. அட என்னப்பா இது, படிக்கட்டு இவ்வளவு இருக்கு. 30 31 32 33 34. என்ன அங்கே நின்னுட்டா? அது வந்து கசமா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உண்மையான ஷின்சான் அவன் பெட்ல தூங்கிட்டு இருக்கான். உன் கூட இருக்கிறது ஷின்சான் கிடையாது, ஒரு ஏலியன். உன் மனசை திடப்படுத்திக்கோ. நண்பன் கசமா, ஏன்பா திரும்பி வந்துட்டேன்? நீ என் கூட வராது சொல்லிட்ட. நானே தனியா போய்க்கிறேன். 1 2 3 4 5 6 34 35 36 37 38 39 40. ஏறும்போது மொத்தம் 40 படிக்கட்டு இருக்கு. 30 31 32 33 34 35 36 37 38 39 40. மொத்தம் ஏறும்போது இறங்கும் போது 40 படிக்கட்டுப்பா. அப்படின்னா சாதாரண படிக்கட்டு தானே. இப்ப யாருக்கும் எந்த பயமும் இல்லல்ல. ரொம்ப நன்றி கசமா. அட, இது என்னுடைய கடமைப்பா. உன்கிட்ட போய் யார் சொன்னது? எல்லாரும் அவங்கவங்க படுக்கைய மடிச்சு வச்சுட்டு உங்க கிளாஸ் ரூம்க்கு போங்க. வெளிச்சமா தான் இருக்கு. இப்ப நீ பயப்படாம மாடிக்கு போமா சாவ். படிக்கட்டுங்க காணோம். அட, எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? யோசினாக்கா மேடம், இங்க இருந்த படிக்கட்டு எங்க போச்சு? இந்த இடத்துல படிக்கட்டே கிடையாதே. நம்ம ஸ்கூல்ல தான் மாடியே கிடையாதே. அப்புறம் எங்க இருந்து படிக்கட்டு வரும்? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா, குத்தாபா நர்சரி ஸ்கூல்ல மாடிங்கிறதே கிடையாது. அப்போ ஷின்சானும் அவன் நண்பர்களும் மாடிக்கு போனாங்களே, அது எப்படி? நல்லா யோசிங்க.